எல்லாத்துக்குமே காலை வணக்கங்க. அப்படியே பின்னாடி போகும். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊட்டி. ஸோ ஊட்டியில் வந்து எங்களுக்கு டிவி ஆர்டர்னால நாங்கள் இப்போ ஊட்டியை நோக்கி பயணம் செல்கிறோம். என்னோடய யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஒரு கஸ்டமரு, சார் எங்களுக்கு ஒரு 10 டிவி வேணும், எங்களோட ஊட்டி காட்டேஜில் வந்து மாட்டி விடுங்க சார் அப்படின்னு சொல்லி என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் நேற்று நைட்டு அந்த டிவியை கொரியர் போட்டு விட்டோம். இப்போ என்னுடைய கார் நான் சுயமாக சம்பாரித்து வாங்கின கார். ஸோ பார்த்துக்குங்க, i10 கிராண்டு. இதோட ரேட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9 லட்சம் ரூபா. என் வாழ்க்கையில் முதல் நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கேன். மக்கள் உங்கள் ஆதரவால். ஸோ என்னை நீங்கள் வாழ்த்தணும். அதே மாதிரி நேற்று இறைவனை பற்றி நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசினேன். ஸோ எல்லாருமே அதை பார்த்து பாராட்டுங்க, பாய் நல்லா பேசுனீங்க அப்படின்னு பின்னாடி. ஓகேவா? அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், நம்ம தர்மம் பண்ணணும், நல்லது பண்ணணும். நீங்கள் நல்லது நினச்சிங்க அப்படின்னா இறைவன் வந்து உங்களோட உழைப்பு மூலியமாக நீங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றியை கொடுப்பாரு. ஸோ எனக்கெல்லாம் கார் ஓட்டலாம் தெரியாதுங்க. ஆனால் எனக்கும் கார் ஓட்டம் கற்றுக் கொடுத்தது இறைவன். எனக்கும் கார் வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் மாற்றினது இறைவன். ஸோ எல்லா புகழுமே இறைவனுக்கு தாங்க. என்றைக்குமே இறைவன்கிட்ட பணிவோடு அன்போடு கேளுங்க, பொறுமையாக இருங்க. இறைவன் நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பாரு. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், சில நண்பர்களாக உங்களை தவறாக பேசுவாங்க. ஸோ அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, பித்தனா பேசுவாங்க. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இது நரம்பு இல்லாத நாக்கு, எப்படி வேணாலும் பேசும். ஆனால் எப்படி பேசினாலும் நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்யுங்க. ஸோ நம்ம இளைய தளபதி விஜய் வந்து ஒரு ஆடியோ லாஞ்சில் வந்து அழகாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உசுப்பேத்துறவன்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட கம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து சினிமா டயலாக் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, சில நல்ல கருத்துக்களை சினிமாவில் சொன்னாலும் எடுத்துக்கிறணும், நிஜ வாழ்க்கையில் சொன்னாலும் எடுத்துக்கிறோமுங்க. நல்ல விஷயத்தை மட்டுமே நம்மளுடைய மெயின், கெட்ட விஷயத்தை நம்ம காதுலேயே வாங்கக்கூடாதுங்க. நல்ல விஷயத்தை எடுத்து நல்ல வழியில் நம்ம போனோம்னா நம்ம கூடயே வெற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிவி தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மதுரை அமீர் எல்இடி, மதுரை அமீர்னு யூடியூப்பில் போடுங்க, நம்ம சேனல் வரும். கீழே பெல் பட்டன் அமுக்குங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க்யூ நண்பா.